கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் ஒய்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிசன் அது என்னது பேர் ஐயே மறந்துடுச்சு. அது என்னது பேரியா என்னமோ, அதான் ஏதோ ஒரு ப்ரிசன் ரன் தான் கைஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கேம் தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். அவங்க சொன்ன மாதிரி 6 மார்க் இருந்த மாதிரி பைப் வழியாக வந்தோன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த ஹாபியை நாம் வந்துட்டு கடந்து போகணும் கைஸ். முதல் பாக்ஸ் குதிக்க சொல்லி வாயும் உள்ள குதிக்கலை. மேலே ஏன் வந்துட்டு ஏதோ இது கேன்சல் மாதிரி ஏதோ சிம்பிள் காமிச்சிருக்கு. ஓகே ஓகே சூப்பர். குதி 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 குதி. அவ்வளோதான், முடிச்சாச்சு. எப்பா இது என்ன கிளிக் பண்ண சொல்லி போட்டிருக்கு. ஓ, கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வருமோ? இந்த டோர்லாம் திறந்ததுன்னா ஈஸியாக நம்ம போகலாமே. வெயிட் பண்ணுங்கள் கைஸ், ரெக்கார்டிங் கேவலமா. சரி, ரெக்கார்டிங் டைமிங் பார்க்காம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் கைஸ். இந்த கேமுக்குலாம் டைமிங் ரொம்ப முக்கியம். நான் என்ன எடுத்தேன்னு தெரியல, 1/2 மணி நேரம் வீடியோ கைஸ், ரொம்ப பெரிய கேம் ப்ளே. அதனால் நான் வந்துட்டு அதுக்கப்புறம்லாம் ரொம்ப பிஸி ஷெட்யூல், அதுக்கப்புறம் நம்மளால் கொடுக்கவே முடியாதுங்கிறதுனால இன்றைக்கே கொடுத்துடலான்னு உட்காந்துருக்கேன். ஓகே, நான் வந்துட்டு என்ன தெரியுமா, அந்த ஏரியாவை விட்டு தாண்டி வந்தோன்னா இந்த ஏரியா நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இந்த ஏதோ போர்டு மாதிரி இருக்குல்ல, அது எங்கே கிடச்சிதுன்னா ஃப்ரீன்னு கிடச்சோம்ல, கிளிக் பண்ணேன். ஆடு பார்த்து வாங்கி அந்த லெவல் பாஸ் பண்ணி அடுத்து இந்த லெவலுக்கு வந்தேன். பார்த்தா இது யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நம்மளால் போக முடியுது. பின்னாடி துரத்திட்டு வரான் பாருங்கள் அவனோட குண்டேன். அவனை விட நம்மளால் ஃபாஸ்ட்டாக போக முடியுது. அவன் நார்மல் ஸ்பீடை விட அவனை வந்துட்டு ஷிட் பிடிச்சிட்டான். வெயிட் பண்ணுங்கள், டைமிங் பார்ப்போம். நம்மளால் அவனோட ஃபாஸ்ட்டாக போக முடியுது. நம்ம நார்மலாக நடக்கிறதுக்கும் அந்த போர்டு யூஸ் பண்ணி போகிறதுக்குமே ஈஸியாகவே இருக்குது. ஆனால் என்ன, இந்த போர்டு யூஸ் பண்ணி நம்மளால் அந்த பைப் கிட்ட ஜம்ப் பண்ண முடியல. கீழே விழுந்தானா அவன் பின்னாடியே துரத்தி வரனால அவனுக்கு கீழே விழுந்து கரெக்டாக பிடிச்சிடும். ஓய் சூப்பர் கைஸ், வேற லெவல் ஏற்றோம். நல்லா அவனாலலாம் ஏற முடியாது. அவன் கீழே இன்னத்துக்கு குதிச்சு சட்னி ஆயிருந்துருக்கானா அவனை. ஆனால் நம்மளை இத்தனை தடவை பின்னாடி பிடிச்சிட்டு துரத்தி வரானே, கீழே குதிக்கிறான். ஆனால் அவன் சட்னி ஆகலை. அதான் இந்த பைப்பில் ஏறி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கீழே டைரெக்டாக அவன் நிற்கிறான். அதனால் நம்ம வந்துட்டு அது ரொம்ப டேஞ்சர். ஓகே, அப்படி வந்துட்டோம். போன தடவை நான் அந்த கேம் என்ன திறக்க முடியல. ஐயோ, கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணால் தான் திறக்க முடியும். ஏன்டா அவன் என்னை அடிச்சிட்டு இருக்கா. இதில் வந்துட்டு ஒருத்தவங்க சண்டை போட்டு சாகடிக்கிறதுலாம் இருக்குது. ஆனால் நான் அதுக்கு வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஏன்னா இதே எனக்கு முடிக்க முடியுமான்னு தெரில அப்படின்ட்டு கேம் ப்ளேக்காக தான். முன்னாடி நான் ஒரு தடவை விளாட்னேன், என்னால் மேலே கூட ஏற முடியல. அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன், 1 மணி நேரம் கிட்ட உட்காந்து இதே மேலே ஏறுறதுக்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் முடியலை. அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக சூப்பர் ஏறிட்டோன்னு பார்த்தா கீழே பட்டன் இது பண்ண முடியல. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்போ கீழே பட்டனே ஓகே கைஸ், நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஓரளவு ஏறிட்டு நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணியிருக்கேன். பாடி உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக, சீரியஸாக வெறுத்தே போயிட்டு எனக்கு அந்த சூழ்நிலையில். இவ்வளோ தூரம் வந்துட்டு பட்டனை ஒன்று கிளிக் பண்ணாமல் வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வாஷ்ரூமில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். என்ன இது திறந்து பார்க்க சொல்கிறான். என்னடா ஏன்டா அவன் பாத்ரூம் போய்ட்டு டிக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கான். பக்கத்தில் இருக்கிற வாஷ்ரூமை பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. ஷிட். ஓகே இங்கே ஒன்று கிளிக் ஓகே, அந்த ஷவல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஷவல் காமிக்கிது அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணணும். தோண்டிகிட்டே போயிட்டுருக்கோம். என்ன லாவாலாம் கிடக்கு, கீழே குதிச்சா பொசுங்கினும் போல இருக்கே. இதுலேயுமா ஆபியா? ஷிட், கீழே குதிச்சாச்சு. படி நல்ல வேலை இந்த இடத்துல ரெஸ்பான் ஆகிறோம். ஓகே, நம்ம தான் எடுத்து வச்சுருக்கோமே, இதுக்கு போட்டுங்க. இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம்.
ஏய் என்ன பிரிட்ஜெல்லாம் வச்சுருக்கீங்க, இதுலேயும் போக முடியுமா? ஐயோ க்யூஸ் கீழே குதிச்சாலும் ஒன்றும் ஆகலை பாருங்க, நம்ம வந்து இதில் மேலே நிற்கிறனால. எப்படி மேலே போகிறது? அட பாவிகளா, கீழே குதிச்சா எதுவும் இல்லைன்னு சந்தோஷப்பட்டால் மேலே போக முடியலையே. சரி, அந்த போட்லேருந்து சரி அந்த இது ஸ்கேட்டிங் போர்ட்லேருந்து கீழே இறங்கி செத்தே போயிட்டேன். அப்புறம் தான் கரெக்டாக வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம் நிற்க விட்றீங்களாடா, கீழே குது உடச்சும் விட்டுறீங்க. நான் வந்து செத்து போயிட்டு மறுபடியும் வரேன். ஓகே, இந்த போட் வச்சு இப்போ பாருங்க கைஸ், டங்கெடுக்கிற அப்படின்னு வாழ்ந்தாச்சு. கேவலமாலாம் நான் பாடுறேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு குகை இருக்கிறது. நானும் மறுபடியும் அங்கே போய் பார்க்குறேன். ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம நடந்தே போயிடலாம். என்னடா அது, மைண்ட் கிராஃப்டில் அந்த ஃபயர் சார்ஜ்னு ஒன்று வருமே, ஃபயர் சார்ஜ்னு ஒன்று கொடுத்துருப்பானோ இல்லையா, அதே மாதிரி இருக்குது. மாட்டினோன்னா அவ்வளோதான் காலி. இங்கே ஒரு இடம் இருக்குது, நம்ம இங்கே போய் நின்றுக்கலாம். அப்படி நின்னா தப்பிச்சுக்கலாம் போல இருக்குது. அது போக போக கரெக்டாக கொஞ்சம் தூரம் நவுந்தோடனே இங்கே இருக்குல்ல பக்கத்தில் இருக்கிறதுல போய் ஏறி நிற்கணும். அடுத்தது போனோடனே மறுபடியும் இன்னும் பக்கத்தில் இருக்கிறதுல போய் ஏறிக்கணும். ஏற மேலே ஒரு லேடர் கொடுத்துருக்கான், நம்ம யூஸ் பண்ணி மேலே ஏறிட வேண்டியதுதான். என்னடா செயின்லாம் கொடுத்துருக்கீங்க, இதை ஏற முடியும்? இல்லை இதுக்குள்ளே போகணும் போல இருக்கே. ஆனா இன்னொன்று கொண்டேன், இவன் எவன்னு தெரியலையே, இவங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? இது என்னது, இதை கிளிக் பண்ண சொல்லியிருக்கான். வந்துட்டான், பிடிச்சிட்டான். இவன் ஷீல்டெல்லாம் மூஞ்சுக்கு போட்டு வச்சுருக்கான். ஏன்டா ஷீல்டு, அட பாவி அங்கேயே நிற்கிறியா நீ? இதுக்குள்ளே ஹாபி இருக்குது. அவன் வரல கைஸ், தப்பிச்சிட்டான். குதிக்கிறேங்கிற ஒரு பேரில் ஆர்வ கலரில் குதிக்கிறதுக்கு பதிலாக நேராக போயிட்டேன். அவன் அந்த இடத்துல தான் இருக்கான். அங்கே ஏதோ ஏதோ இது பண்ண சொல்லி காமிச்சிருக்கான். ஓகே, வரான் ஐய, அவன் ஃபஸ்ட்டு இருக்கிறது வரைக்கும் இது பண்ணுறான். குதிக்கிறதெல்லாம் குதிச்சா அவன் பொசுங்கிடுவான்ல, அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டு அவன் சைலண்ட்டாக அப்படியே நிற்கிறான். நம்ம வந்துட்டு குதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவனால் குதிக்க முடியலன்னா அவன் பின்னாடி போயிடுறான். அவன் வராங்கிற அவசரத்துலேயே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து குதிப்போனுங்கிறதுக்குள்ளே நான் வந்து நேராக போய் கீழே குதிச்சிட்டேன். ஓகே, அவனை வந்துட்டு திருப்பி அவனுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் வர முடியும். இப்போ நம்ம பொறுமையாக குதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து குதிக்கணுன்ட்டு நான் பாட்டுக்கு ரொம்ப நேரம் அது யோசிச்சிட்ருக்கேன். இது இருக்குல்ல நம்மள்கிட்ட, இதை யூஸ் பண்ணி போகலாமே, அதை மறந்துட்டேனே. ஷிட், முடிச்சு விட்டீங்க வாங்க. மறுபடியும் யாரண்ணா காலியாகிட வேண்டியதான். பக்கத்தில் ஏதோ ஆமாம் இது இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே, இவன்ட்டே மாட்டிக்கலாம் போல இருக்கு. இவன் இவ்வளோ க்ளோஸாக நம்ம க்ளோஸ் ரேஞ்சில் துரத்திட்டு வரான் பைபிள். அட பிடிச்சிட்டான், அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம அப்படியே ரீஸ்பான் ஆகும். அவன்கிட்ட நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடணும் கைஸ். என்னது, நான் கீழே குதிச்சிட்டேன் மறுபடியும். எனக்கு ஒரு மாதிரி மண்டியை பிடிச்சிக்கிட்டு எப்படா போகிறதுங்கிற மாதிரி, அதனால நான் கீழே குதிச்சிட்டேன். மறுபடியும் கீழே குதிச்சா நம்மளை போக விடுவாங்களாங்கிற மாதிரி. பார்த்தீங்களா, கதவுக்கிட்டே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், எப்படா வருவோங்கிற மாதிரி. போடா. இது கார்னரில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த இது கிட்டக்க இருக்கிறதுல அந்த சைடு கார்னர் கிட்டே போயிட்டு அந்த எண்டுக்கு குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக குதிக்க முடியுது. இது கொஞ்சம் கடற்கடன்னு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபோக்கஸ்டாக இருந்து பொறுமையாக குதிங்க, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ஆகாது. என்னடா இப்படி பண்ணிச்சிருக்கீங்க, இங்கே நட்ட குதிக்க வாய்ப்பே இல்லைப்பா. அதனால் நம்ம இந்த போட்டை எடுத்துகிட்டு ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துகிட்டு நம்ம குதிச்சு வந்துட்டோம். பக்கத்தில் இந்த ஹேட்டுக்கு மேலே இந்த ஹெலிஹேட்னு நினைக்கிறேன், ஹெலிகாப்டர் இல்லை ஹெலிஹேட், என்னது இது, இது மேலே நின்னா
அதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து சுற்றி விட்டோன்னா நம்ம மேலே ஏறிக்கலாம் போல இருக்குது. மேலே என்ன வச்சுருப்பான்னு தெரியலையே, வேறு என்ன வில்லங்கம் இருக்குதுன்னு. கேஃப்டேரியாவா? செக்யூரிட்டி ட்ரெயின். டே இங்கேயுமா ஆபி? இங்கெல்லாம் குதிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லையே. ஸ்கேட்டிங் போர்டு யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோ ரிஸ்க்கு வச்சுருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரத்துக்கு என்ன ஜூஸ் குடிக்கணுமா? ஜூஸ் குடிப்போம். ஜூஸ் குடிச்சோடனே நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோங்க. செமையாக இருக்கே. அதுக்குன்ட்டு நம்ம கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட கேப் விடாமல் கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்தோன்னா நம்மளால் போக முடியுது ஈஸியாக. கீழே விழுந்துட்டேனே. இந்த கேம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டினா கொஞ்சம் வச்சுருக்கலாம்டா. கேமே டிஃபிகல்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி நான் எப்படிடா ஏன்டா விளையாட முடியும்? பார்ப்போம் நாம் இந்த கேம் பிளே விளையாடி முடிக்கிறோமா இல்லையான்னு. நானே இந்த கேம் ஆக்சுவலி நானே ஒரு நூப் கைஸ். நானே இந்த கேம் பிளே விளையாடி முடிச்சிட்டேன். அந்த மாதிரினா உங்களால் விளையாட முடியல. நான் முடிச்சிட்டேனான்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் கண்டினியூஸாக ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப்லாம் பண்ணக்கூடாது. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து எந்த மாதிரி கஷ்டப்பட்டு கேமை முடிச்சேனா இல்லையான்னு தெரியும். ஓகே, பொறுமையாக ஃபோக்கஸ்டாக இருந்து. அங்கே வேறு ஒரு ஆபியாடா. என்ன கொடுமை சரவணன். ஷிட். சரி வாங்க போவோம். நம்மள்ட்ட இந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது, அதை ஒரு நம்பிக்கையில் நான் வரேன். ஃப்ரீன்னு போட்டு ஆஃப்னு போட்டிருக்கோம், ஓஎஃப்எஃப்னு. ஆஃப்னா ஆஃபரா? எனக்கு புரியவே இல்லையே. அதுக்கு பின்னாடி இந்த ஹெலிகாப்டர் இருக்குது கைஸ், ஹெலிகாப்டர் ஹேட்டு. ஏதோ சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேர்ந்துருக்காங்க. ஹோலி சப்ஸ்கிரைபர் சேர்ந்ததுனால கீழே அதை பார்த்துட்டு கீழே குதிச்சிட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் போய் அங்கே வரைக்கும் போகணுமே. அங்கே வரைக்கும் போகணுன்னு சொல்லி வாய முள்ளி இங்கேயே நான் விழுந்துட்டேன். இதெல்லாம் என்ன நியாயம்? கடகடன்னு போகணும். அடப்பாவீங்களா. ஓகே கைஸ், நான் வந்துட்டு ஓரளவு தூரம் வந்துட்டு இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கேன். பின்ன நீங்களாம் எவ்வளோ நேரம் பார்த்துட்ருப்பீங்க? நீங்களாம் பொறுமையாக இருந்து வீடியோவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. நேரத்துக்கு நான் இவ்வளோ நேரம் அங்கே வர்றதை காமிச்சிட்டு இருந்தேன்னா, இது வரத்துக்கே நான் எவ்வளோ நேரம் தெரியுமா விளையாடிட்டு இருந்தேன்? உங்களுக்கெல்லாம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. கொஞ்சம் தூரம் தான், இது மட்டும்தான். ப்ளீஸ். ஓகே ஃபைன், நம்ம ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். மேலே ஏறிட வேண்டியதான். இங்கே ஒரு லேடரா? அடப்பாவீங்களா. ஓகே, இங்கே ஏதோ கோட் மாதிரி போட்டு வச்சுருக்கான். என்னது லேடரா? ஃபைண்ட் அ லேடரா? டேய் திடீர்னு வந்து ஃபைண்ட் அ லேடர்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டி. இது என்னது? ஓப்பன் பண்ணால் ரீஜனா? தொட்டேன், ஏதோ இருந்துச்சு. சரி விடுங்க, இங்கே ஒரு லேடர் இருக்குது, இதை தூக்கிட்டு போவோம். ஏதோ ரீஜன்னு கொடுத்துருக்கேன். எவனா ஸ்பான் ஆகிட போகிறான். ட்ராப். இதில் போய் ஏறி அது மேலே ஏறணும். கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு ஏனியை போட்டேன்னா. அப்புறம் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. எல்லோரும் வந்துட்டு இது ஃபீஸ்லாம் கட்டினீங்களா? புக்கெலாம் வாங்கியிருப்பீங்க எல்லாருக்கும். புக்கு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் ஸ்கூல் போய் தான் வாங்குவீங்களா, இல்லை முன்னாடியே ஃபீஸ் கட்டிக்கலாம், இல்லை ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டி வாங்கிக்கலான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு எப்போ வேணால் கட்டிக்கலாம் ஃபீஸு. எப்போ வேணால் மீன்ஸ் எனக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது வந்து ஓரளவு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நமக்கு போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும்ல. அவங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாதி ஃபீஸு நான் ஃபுல்லாக கட்டிட்டேன். ஓகே, அந்த மாதிரி கட்டி வாங்கிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் ஸ்கூலே ஆரம்பிக்கல, பட் நம்ம வாங்குவோம். அட்டை போட்டு வைக்கணும்ல. அப்புறம் அதுக்கப்புறம்லாம் வாங்கி அட்டை போட்டு ரொம்ப கஷ்டம்ல. அதனால் அட்டை போட்டு கோடெலாம் போடணும். அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் புக்கு இன்னும் வரல. அதனால் அது வந்து அது எப்படி இருந்தாலும் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. புக்கில் எதுவும் கோடு போடுறது அதெல்லாம் இல்லை. அட்டை மட்டும் தான் இது பண்ணணும். என்ன லேபிள் ஒட்டி நேம் எழுதி அட்டை போடணும், அவ்வளோதான். நான் கிளாஸ் ஷீட் போடுவேன். அதனால் இது
அட்டை போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு நேம் எழுதிடுவேன். ஓஹோ, இது என்னங்க நம்மளை தள்ளுது. ஈஸியாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அங்கே தான் வச்சுருக்கேன் பாரு ஆப்புன்னு. ஃபேன் மாதிரி வருது, வென்டிலேட்டர். அதை தாண்டி வந்துட்டேன். நீங்கள் கடுப்பாயிடுவீங்கன்ட்டு ஓரளவு தாண்டி வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, என்னடா இது மேலே ஏறிட்டேன். இது என்னடா கன்ஃபியூஷனுக்கு மேலே கன்ஃபியூஷனாக வச்சுருக்கீங்க. எந்த இது பைப்பில் ஏறணும், இவ்வளோ பைப்பையும் ஏறி முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போகணும், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி இந்த கேம் ஓகே தான். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேம் ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு இந்த ஏரியாவில் மட்டும் இந்த பைப்பை ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கானோங்கிற மாதிரி டவுட்டு. கேவலமாக பண்ணி வச்சுருக்கீங்கடா. என்னைய மாதிரி இந்த ஃப்ரீயாக இந்த ஸ்கேட்டிங் போர்டெலாம் வாங்கிட்டு வருவாங்கள்ல, அவங்கெல்லாம் குதிக்கும்போது மேலேயும் பைப் இருக்குது. அப்போ கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? இப்போ ஸ்கேட்டிங் போர்டு நானாவது வச்சுருக்கேன், மீது யாருமே வாங்காமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் மேலே தான் குதிச்சாதான் நீ உன்னால் வெளில போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணுங்கள், ரெக்கார்டிங்ண்ணா. ஓகே, கரெக்டாக தான் இருக்கேப்பா. ஓகே கைஸ், எனக்கு கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபைனலி நான் இந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன். இதுக்கே அரை மணி நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். ஏற்கனவே இந்த கேம் ப்ளே வீடியோவே அரை மணி நேரம் இருக்குது. இதில் இதுக்கு வேறு அரை மணி நேரம் உட்காந்து போராடிட்டு இருந்தேன். அடுத்து இங்கே வால்ஸ்லாம் இருந்தது, எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணோடனே ஒரு வந்துட்டு ஸ்மோக் வந்துட்டு இருந்தது, அது ஸ்டாப் ஆகிட்டு. சரி அப்படின்னா இப்போ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வால்வு இருக்குது, ரொம்ப கீழே இருக்குது. இப்போதைக்கு கண்ணு கெட்டின தூரம், இவ்வளோ தூரத்துக்கு கீழே போக முடியுமாவா? யோசிங்களேன். கீழே போய் குதிச்சோன்னா நம்ம காலி. வெயிட் பண்ணுங்கள், இந்த ஸ்மோக்கில் போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. சும்மா டெஸ்டிங்னா காலி. ஸ்மோக்கில் பட்ட அடுத்த செகண்டே நம்ம காலி ஆகிட்டோம். ஷிட். ஓ, நம்மளால் கீழே குதிக்க முடியுதா? இங்கே நான் வாழ்வு இருக்கா? ஏற முடியுதா நம்மளால் மேலே? அட பாதிகளா, தெரியாமல் கீழே குதிச்சிட்டேன். சரி, ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் தெரியாமல் கீழே குதிச்சிட்டல, அதனால் வந்து செத்து போயிடலான்னு சொல்லி செத்து போய் மறுபடியும் இதே இடத்துல ரீஸ்பான் ஆகும்ல, அதனால் ரீஸ்பான் ஆகிட்டேன். ஓகே, நான் வந்து ஃபீஸ்லாம் கட்டி புக்கெலாம் வாங்கிட்டேன், ஓரளவு அட்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் வச்சது வந்துட்டு அட்டை கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கான அட்டையாக வேணுங்கிறதுனால அதை போய் வாங்கிட்டு பேகு, லஞ்ச் பேக் எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம். நான் போன நேரம் எனக்கு ஒயிட் ஷூ இல்லை கைஸ் கடையில். நான் என்ன பண்ணுறது? எனக்குன்னு நேரம் வந்திருக்கு பாருங்களேன். ஏன் நேரம் கைஸ் இப்படி இருக்கே, அதனால் நாளைக்கு தான் போய் வாங்கணும். பரவாயில்ல, மீதி எல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு ஒரு எக்ஸாம் பேட், ஒயிட் ஷூ. எக்ஸாம் பேட் வாங்கலான்னு தான் போனேன். எக்ஸாம் பேட் வாங்க மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் எதுவுமே மைண்டில் இல்லை. ஒயிட் ஷூ, பேகு கூட இல்லை இருக்கிறது. போன வருஷம் பேக்கே நம்ம ஓட்டி போனேன். அது ஒயிட் ஷூ, அட்டை, இது கவரு, அது டேப்லெட், பின்னு, இது 3 தான் என் மைண்டில் இருந்தது. அதுக்கு முன்னாலாம் இந்த லீவ் ஸ்டார்டிங்லேருந்தே நிறையன்ட்டு இல்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் இன்றைக்கி அட்டை பாதி போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் போய் ஃபீஸ் கட்டி புக் வாங்கியாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மதியானம் ஓரளவு அட்டை போட்டுட்டேன். மறுபடியும் எனக்கு ஷீட் தேவைப்பட்டுச்சு. அதனால் சரி ஈவினிங் போயிட்டு எல்லாமே தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். யூனிஃபார்மும் வாங்கிடுச்சு. எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் என்கிட்ட ஆக்சுவலி நீங்கள் 2-3 நாளாக எங்கள் வீட்டில் இருந்துட்டு ரீஃபில் பென் தான் கேட்டுருந்தாங்க. நான் வந்து இங்க் பென் வச்சுருக்கேன், ஜெல் பென் வச்சுருக்கோம். ஆனால் ரீஃபில் பென் வந்து ஒன்று கூட இல்லை என்கிட்ட, பிளாக்கில் கூட இல்லை. சீரியஸாக அப்போது ஒன்று வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவது வாங்கிட்டு வரணும்னு நிற்பேன். மதியானம் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஈவினிங் போனோடனே மறந்துட்டேன். நான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஷூ வாங்க போனேன். மெயினாக மைண்டில் வச்சுருந்தது இல்லை கடையில். சரின்னு சொல்லிட்டு சரின்னு பார்த்தேன். பேக்லாம் புதுசு புதுசாக இருந்தது. கம்மாட்டை கெஞ்சி கதறி கூத்தாடி எப்படியோ ஒரு பேக் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் லஞ்ச் பேக் வாங்க முடியல. எவ்வளோ எனக்கு ஃப்ரோசன் திங்னா ரொம்ப பிடிக்குங்க. ஃப்ரோசன் எல்சா, நான் தான் இந்த எல்சாவே பார்த்துக்கோங்க, அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரோசன். அதே மாதிரி அதான் எல்சா மாதிரி இல்லை, ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு பேக்ரவுண்டில் எப்படி சொல்கிறதுனா ஒரு லன்ச் பேக்கில் மேலே ஆஃப் இருக்குல்ல,
அதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிங்க், பேபி பிங்க் ப்ளஸ் ஸ்கை ப்ளூ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரில் இன்னுமே ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி ஒரு கலராக கொண்டு வர மாதிரி ரெண்டையுமே பாதி பாதி. ஓகே, அது கொடுத்து பாதி வரைக்கும் தான். ஓகே, பாதினே சொல்ல முடியாது, ஓரளவு மட்டும்தான். ஓகே, ஃபஸ்ட்டில் அது ஒரு மாதிரி இது ஓவலாக இருக்கும், மேலே செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும், கீழே வந்துட்டு நார்மல் லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும். அந்த ஷேப்லலாம் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த இதுலேயே அந்த செமி சர்க்கிள் மாதிரி வர அளவுக்கு ஃபுல்லாக அந்த கலராக. அப்புறம் அந்த கலருக்கு மேலே வந்துட்டு வெள்ளை கலரில் வந்துட்டு இந்த ஸ்னோஃப்ளேக்ஸ் டிசைன்ஸ். ஓகே, இவ்வளோதான். எங்கள் அம்மா செலக்ட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு எங்கள் அம்மாவே, நான் சும்மா நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ லன்ச் பேக் வாங்கணுன்ட்டாங்க. நான் சும்மா எனக்கு ஷூ வந்தால் நான் அதை போட்டு பார்ப்பேன், கரெக்டாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவோட பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கள் அம்மா லன்ச் பேக் கொடுத்துருந்தேன். திடீர்னு இந்த லன்ச் பேக் எடுத்து காமிச்சாங்களா, எனக்கு அவ்வளோதான், அவ்வளோ செம்ம. நான் எங்கள் அம்மா புகழ்ந்து தள்ளிட்டு நிற்கிறேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் வந்துட்டு ஏற்கனவே லன்ச் பேக் வந்து புதுசாக வச்சுருக்கேன், அதனால் எனக்கு வாங்கி தர மாட்டேன்னாங்க. நான் ப்ளீஸ்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே பேக் வந்துட்டு நான் வேறு இது யூனிஃபார்ம் வாங்குகிற கடையில் பார்த்துட்டு கேட்டேன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு இது ஷூ வாங்குவோம்ல, அங்கே நிறையா இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ட்டாங்க. சரின்னு வந்தால் நீ லன்ச் பேக் வாங்கினா இது பேக் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு. சரி, ஆனால் இந்த லன்ச் பேக்கையும் என்னால் விட முடியாதுன்ட்டு கீழே இப்போ நான் அந்த லன்ச் பேக் வச்சேன்னா வேறு யாராவது பார்த்துட்டு இது நல்லா இருக்கேன்னு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கையிலே வச்சுருக்கேன். பேக் ஒன்றும் எனக்கு சூட் ஆகலை, அந்த மாதிரி அந்த லன்ச் பேக் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு கையிலே வச்சுருக்கேன் ரொம்ப நேரமாக. அப்புறம் வந்து ஷூவெல்லாம் தேடி பார்த்துட்டு எனக்கு ஒயிட் ஷூவே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் லன்ச் பேக் செலக்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மாவுக்கு பர்ஸ் கூட பார்த்துட்டோம், அதுவுமே எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் செட் ஆகலை. ஒரு மணி நேரம் 1.5 hours கிட்டே அங்கே தான் நிற்கிறோம் கடையில். பேகு பார்த்து அதுக்கடுத்து வந்துட்டு லன்ச் பேக் கையிலே வச்சுட்டு பேகு பார்க்கலான்னு சொல்லிட்டு பேகு பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நான் கையிலே வச்சுருக்கிறது தெரியாது, நான் பாட்டுக்கு அப்படியே சீக்கிரட்டாக வச்சுருந்தேன். வச்சுட்டு பேக்லாம் பார்த்தாச்சு. பேகு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லன்ச் பேக் எடுத்து பார்த்தா ஜிப்பு சரியில்லை கைஸ். எனக்குன்னு வந்து நேரம் பாருங்கள். ஆக்சுவலி நான் வச்சுருக்கேன், நான் இப்போ செலக்ட் பண்ணல அந்த லன்ச் பேகு என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அது ஃபுல்லாகவே வந்துட்டு இது நான் சொன்னேன்ல அந்த பேபி பிங்க் ப்ளஸ் ஸ்கை ப்ளூ அந்த கலர் இல்லாமல் ஃபுல்லாக பிங்க், பேபி பிங்க் ப்ளஸ் அந்த சாண்ட்ரி ஒன்று இருக்குமே, அதுதான் குரோமி அந்த மாதிரிலாம் இருக்குமே, அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருந்தது. சரி, அது வந்துட்டு என் ஃப்ரெண்ட் சரி பேரெலாம் சொல்ல. ஓகே, சரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவி வச்சுருந்தான். ஓகே, அவள் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டும் ஒருத்தர் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டான். அவர் 2 பேரும் வாங்கின கடை நான் போன ஷூ வாங்க போனாலும் அந்த கடை தான். அதே மாதிரி இருந்தது, ஆனால் வேறு மாதிரி. செம்மையாக இருக்கே, இதை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தேன். பட் ஏன் நேரம் ஜிப்பு சரியில்லை, நான் என்ன பண்ணுறது? ஓகே, பிரச்சனை இல்லை. அந்த ஒரு அந்த லன்ச் பேக் ஜிப்பு சரியில்லைங்கிறதுனால எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேக் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப லக்கி. எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்கூல் அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்ல, அந்த ஸ்டாண்டர்ட் பாதி ஃபஸ்ட் டேர்முக்குள்ளேயாச்சும் எப்படியாச்சும் மறுபடியும் அந்த கடைக்கு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி லன்ச் பேக்கை வாங்குறேன்னா இல்லைன்னு பாருங்கள். ஏன் நாளைக்கு நான் ஷூ இன்றைக்கி வராது, நாளைக்கு ஷூ வந்துடும்ட்டாங்க, அதனால நாளைக்கு போய் வாங்கணும் எப்படியா இருந்தாலும். அப்போ பாருங்களேன், நாளைக்கு நான் வாங்குறேன்னா இல்லையான்னு பாருங்கள். நாளைக்கு நான் என் கண்ணில் மட்டும் சூப்பரான ஒரு லன்ச் பேக் கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் நான் வாங்கிடுவேன். நான் பாட்டுக்கு இதை பற்றி நான் இன்றைக்கி நடந்த கதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தோன்னா இப்போ தான் ஓரளவு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது கீழே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது வந்து ஏற்கனவே இந்த கேம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பேர் என்ன, பேட்டன்னு நினைக்கிறேன். அதான் நல்ல மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது ஒரு பேர் தெரிஞ்சுதுண்ணா. என்னடா அது கீழே எனக்கு புரியலை, நான் எப்படி போவேன் அப்புறம்? ஓ, நான் நடந்து வந்துட்டுருக்கேன், அப்படி வரக்கூடாது, ஸ்லைடாகி இப்படியே வந்து இதில் ஜம்ப் பண்ணணும். ஷிட், இது தெரியாமல் போது இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்ரெட் பண்ணேன். சரி விடுங்க, இங்கே ஒரு லேடர் இருக்குது, அதில் மேலே ஏறுவோம். அது ஸ்டார்டிங்லேயே இருந்துட்டு கொடுத்துருந்தாங்களா அந்த வெப்பன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதில்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால்
பிரின்சஸ் தீம்லேருந்து பிரின்சஸ் வைப்லேருந்து தான் செம்மையாக இருக்குல்ல, அதனால் அதையே சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பிரின்சஸ் இல்லை ஃபேரின். ஏன்னா அது ரெட் கலரில் இருக்குது. அடம் அதில் பட்டா நம்ம செத்துருவாங்க, சார் தெரியாமல் இருக்கேன். சரி நம்ம ஓரத்துலேயே போ சொல்லி வாய முடியல, அடிச்சிடுச்சு. சரி விடுங்க, நம்ம இந்த கார் நல்ல போகணுன்னு வச்சுக்கோங்க, எதுவும் நம்மளை வந்துட்டு தொடவே முடியாது. ஐயோ நல்ல ஜஸ்ட் மிஸ்ஸு. கடவுளே ஓரளவு வந்துட்டேன், இதுக்கு மேலே ஓகே வந்துட்டேன். சூப்பர். வேண்டதில் ஃபுல்லாக சொல்கிறதுக்குள்ளேயே என் மனசில் என்ன இருக்குதுங்கிறத கடவுள் புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வச்சுட்டாங்க. தேங்க்ஸ் காட், நீங்கள் வேற லெவல். ஓகே அங்கே ஏதோ இருக்குது, அதுக்கு முன்னாடி மேலே ஏதோ லேடர் இருக்குது. ஹியரா? என்னடா பலகைலாம் வச்சுட்டு ஹியருங்கிறீங்க, ஏதோ கிளிக் பண்ண சொல்கிறான். கிளிக் பண்ணியாச்சு. பலகையை எடுத்துக்கொள்வோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? இந்த பலகையை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறது? என்னடா பண்ணணும் இந்த பலகையை வச்சுட்டு? என்னடா அது? இதை தூக்கி போட்டோன்னே பக்காய் ஏதோ கெட்டியர்னு கொடுத்துருக்கான். அவன் சொன்னான். ஓ ஓகே புரிஞ்சிச்சு. இதை கரெக்டாக போட்டு அது மேலே ஏறிட்டு ஏறினதுக்கப்புறம் இந்த பலகையை எடுத்து அந்த சைட் போட்டு நம்ம ஏறணும். சரி போகணும், அந்த ரீச் ஆனோம். புரிஞ்சிச்சு. ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் கேம் பிளேயில் பார்த்துருக்கேன், நான் யாருன்னு மென்ஷன் பண்ணல, பார்த்துருக்கேன். இந்த கேம்னு இல்லை, இதே மாதிரி இருக்கிறதுல வேறு. டோன்ட் அடே எவன்டா அந்த இவன் இது இந்த கேம் நல்லா ஞாபகம் வந்துச்சு. பேரிஸ் பிரிசன் எஸ்கேப் தானே, அந்த பேரி தான் உள்ளே உட்காந்துருக்கான். அட பாவி. அடே நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். அடே நம்மளை அடிக்கிறானே, அவனை நம்ம அடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாகும். இந்த கன்னு வச்சு ஷூட் பண்ணால் அவ்வளோ தூரம் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஓரளவு அவன்கிட்ட ரொம்ப தூரத்துக்கு டிஸ்டன்ஸ்க்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் அவனை வந்துட்டு எவ்வளோ சுட முடியுமோ அவ்வளோ சுடணும் போல் இருக்குது. ஓகே ஃபைன். அவனுக்கு ஹெல்த்து மேலே ரொம்ப கம்மியாக தான் காமிக்குது. ஆனால் பேரி மெட்ஸ்ன்னு சொல்லிட்டு கீரை காமிக்குதுல, அது ஹெல்த் அதிகமாக காமிக்குது. முடிச்சிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவன் காலி போடு. ட்ரிக்கட்டிக்கேன் டே முடிச்சாச்சு. காசு கைஸ், என்னென்னமோ கொடுக்குறான் காசு பணம்ன்ட்டு. இங்கேயும் இருக்குது. கொடுத்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம் கைஸ். நான் எவ்வளோ பெரிய நூபு, நானே வின் பண்ணிட்டேன். அப்போ நீங்களும் இந்த கேமை விளாட்லாம் கன்ஃபார்மாக. விளையாடி உங்களாலையும் வந்துட்டு வின் பண்ண முடியும். ஏன்னா கார்லாம் இருக்குது. ரீஜனா கொடுத்துட்டே இருக்கேன், ஏன் கேட்குறான்னு தெரியல, கொடுத்துட்டே இருந்தேன். இந்த காரில் ஏறி போகணுமோ? போக வேண்டியதான், வாங்க. போகல. நாம தான் ஓட்டணுமா? அது தெரியாமல் போச்சே. அது பாட்டுக்கு ஏறி உட்காந்தா அதுவே போகும்னு பார்த்தா நாம தான் ஓட்டணுங்கிறான். இதுக்கப்புறம் ஒரு இது இருக்குது, நான் சொல்கிறேன். என்னென்னா திடீர்னு என்ன ஆகிடும், இந்த இது நம்ம வந்து காரை விட்டு வெளில வந்துடுவோம். அந்த கார் வந்து கீழே குதிச்சிருமா, அதுக்கப்புறம் நம்ம பக்கான மாதிரி காரில் உட்காந்துருந்த மாதிரியே இருப்போம். என்னால் மூவ் ஆக முடியாது. அதனால் நான் வந்துட்டு என்னன்ட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எண்டிங் இருக்கான்னு தெரில. இருந்ததுன்னா எனக்கு சாரி கைஸ், அது என்னால் போட முடியல. நான் பக்காகி நான் இப்படியே இருக்கேன். ஸோ இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் கைஸ்.